வருகை தந்திருக்கக்கூடிய சீர அடியார பெருமக்களாகி உங்கள் அனைவருக்கும் இதுகாரும் திருமுறை இனிசி வழங்கி நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் உள்ளிட்ட அடியார பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப அப்பர் பெருமான் தான் ரொம்ப அழகாக சொல்லுவார். நம்முடைய சிவபெருமான் உரையக்கூடிய ஆலயங்கள் எத்துணை ஆலயங்கள் திகழ்ந்தாலும் சிவபெருமான் உரையக்கூடிய இடம் எது அப்படின்னா, அவர் உரையக்கூடிய இடம் எது? எத்தனை கோயில்கள் இருக்கு, தேவார பாடல் பெற்ற சிவதலங்கள்ல இருந்து இன்னும் எத்தனை சிவாலயங்கள் இருந்தாலும் அவர் இருக்கக்கூடிய இடம் எது, அவருக்கு உண்டான இடம் எது அப்படின்னா எது? எத்துணை ஆலயங்கள் இருந்தாலும் இறைவன் உரையக்கூடிய இடம் எதுன்னா நம்முடைய உள்ளம், அகம் இல்லையா? அதனால்தான் திருவையாறுல சொல்லும்போது சொல்லுவார், அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாருக்கு. ஐயாரப்பருக்கு கோயில் எது அப்படின்னா அகம்தான் கோயில். அகமலால் கோயில் இல்லை ஐயன் ஐயாரனாருக்கு என்பார். அதனாலதான் நம்முடைய திருமுருகன் சொன்னார், உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. அப்ப அகமே கோயிலாக காண்கின்றோம், அகத்திலே தான் இறைவனை வணங்க வேண்டும்னு பார்க்கிறோம். அதனாலதான் பழமும் குடில்தோறும் எழுந்தருளிய பரணேன்னு நம்முடைய மணிவாசக பெருமான் சொல்லுவார். அடியாருடைய உள்ள கமலம் தான் இறைவன் உரையக்கூடிய இடம், பழங்குடில். ஏன்னா இறைவனை நினைந்து உருகக்கூடிய காலத்துல அந்த குடிலானது என்னவாகும், நைந்த நிலையில எப்படி இருக்கும், இறைவன் வந்து செல்லக்கூடிய இடமாக அந்த அகமே திகழும்னு ஆகினாலே தம்முடைய உள்ள கமலத்தில் மாத்திரம் இறைவனை நிறுத்தி வழிபாடு செய்யாது தம்முடைய அகத்தையே இறைவனுடைய ஆலயமாக, அதிலும் காரைக்கால் அம்மையாருடைய மன்றமாக அமைத்து நம்முடைய பாராட்டுதற்குரிய அன்பிற்கினி எங்களுடைய அக்கா அவர்கள், நம்முடைய ஜெயந்தி அம்மையார், ஜெயந்தி கண்ணன் அம்மையார் அவர்கள் அகத்தையே இன்றைக்கு வழிபாட்டிடமாக, அதிலேயும் முக்கியமாக காரைக்கால் அம்மையார் மன்றம் என்கின்ற ஒரு அற்புதமான மன்றத்தை இன்றைய நாளிலே நிறுவி முதல் நிகழ்வாக நம்முடைய திருநாவுக்கரசருடைய குருபூசை விழாவினை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அம்மையாருடைய திருப்பெயருக்கும் நம்முடைய திருநாவுக்கரசருக்கும் பார்க்கும்போது இருவருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை உண்டு. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு ஒற்றுமை உண்டு. அம்மையாருக்கும் அப்பர் பெருமானுக்கும் என்ன ஒற்றுமை? ரெண்டு பேருக்கும் என்ன ஒற்றுமை? அம்மையாரும் கைலாயம் வட கைலாயத்தை நோக்கி பயணித்தவர்னு பார்க்கிறோம். அம்மையாரும் பயணித்தார்கள், தலையால நடந்தார்கள். அம்மையாருக்கு பெருமான் என்ன பண்ணாரு, நீ போமா திருவாலங்காடு போமா, அங்க உனக்கு நீ விரும்பிய காட்சியை தருகின்றனர். அம்மையாரும் அங்க போனாங்க, அவருக்கும் எங்க காட்சி கிடைச்சது, திருவாலங்காட்டுல தான் கிடைத்தது. அப்பர் பெருமானும் ஆளும் நாயகன் திருக்காட்சியை காணின் அல்லாது மாலும் இடர் கொண்டு மீளேன்னு அவரும் வடகைலாயம் போனார். அவருக்கும் என்ன சொன்னார், நீ பழுதில் சீர் திருவையாற்றில் காணோடனே அவரையும் திருப்பி அமைச்சர் திருவையார் வந்தார். ரெண்டு பேரும் கைலை காட்சி கண்டார்கள். ரெண்டு பேரும் தான் நாயன்மார்களை கைலை காட்சி கண்டவர்கள்னு பார்க்கும். இது மட்டும் இல்லாம இன்னொரு சிறப்பு, ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை, இன்னொரு ஒற்றுமை உண்டு. அது பெரிய புராணத்தின் வாயிலாகத்தான் நாம் அறிய முடியும். ஏன்னா அக்கா கூட நம்முடைய வழிபாட்டுல இங்க பார்க்கும்போது அந்த படத்துல மேல பாத்தீங்கன்னா ராஜா கடியில அப்பர் பெருமான் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். ஞானாசிரிய பெருமக்கள் நால்வர் படம் அப்படின்னாலே நின்ற திருக்கோலத்தில் தான் வணங்குவது மரபு. இங்க கீழே பார்க்கும்போது அப்பர் பெருமான் அமர்ந்த கோலத்தில் இருப்பார். அப்ப என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி படம் வைக்கலாமா, அப்பர் பெருமான் அமர்ந்த நிலையில குருவை வணங்கலாமான்னும் போது நான் அப்ப அவங்களுக்கு பதில் சொல்றேன், தாராளமா வைங்க வணங்கலாம் தாராளமான்னு சொல்லிட்டு சொல்றேன். அப்ப நான் உங்களுக்கு விளக்கம் அன்னைக்கு நான் சொல்லலை, இப்ப சொல்றேன். ஏன்னா இந்த நாயன்மார்கள்ல பார்க்கும்போது 63 நாயன்மார்களிலே ஒவ்வொரு நெறி நின்று இறைவனுடைய திருவடி அடைந்தவர்கள்னு பார்க்கும்போது காரைக்கால் அம்மையார் என்ன வேண்டினார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இரவாத இன்பன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேன் என்றும் உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அரவாணி ஆடும்பொழுது உன் அடியின் கீழ் இருக்க என்றார்னு அம்மையார் வேண்டினார்கள்னு பார்க்குறோம் இல்லைங்களா. ரொம்ப அற்புதமா பார்த்தீங்கன்னா இந்த பேனர்ல பார்க்கும்போது இந்த சைடு அம்மையார் இருப்பாங்க, காரைக்கால் அம்மையார் இங்கேயும் இருப்பாங்க, அம்மையார் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆன்மார்த்தம், நாயன்மார்கள் அம்மையார் மேல அவ்வளவு அளவு கடந்த ஈடுபாடு. ஏன்னா சிவபெருமானே அம்மையே என்று அழைத்த
ஒரு பெருமைக்குரியவர் யாரு? எல்லாருக்கும் மூத்தவர் அம்மா தான். அதனால இங்கேயும் பார்ப்பீங்க, அம்மையார் இங்கேயும் பார்த்துப்பீங்க, இங்கேயும் பார்ப்பீங்க. ஞானசம்பந்த பெருமான் கூட சொன்னார், சூடக முன்கை மடந்தைமார்கள் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்த்த. ஒரு பெண் அப்படின்னா, திருமணமான பெண் அப்படின்னா தனித்து கோயிலுக்கு போய் வணங்குவதையெல்லாம் காட்டிலும் எது சிறப்பு அப்படின்னா கணவனும் மனைவியுமாக, கணவனும் மனைவியுமாக சூடக முன்கை மடந்தைமார்கள் துணைவரோடும் தொழுது ஏத்தி வாழ்த்த. ஆடக மாடம் நெருங்கு கூடல் ஆலவாயின்கண் அமர்ந்தவாறுன்னு ஞானசம்பந்த பெருமான் அழக தம்பதிகளாக இருந்து ஒரு சிவப்பணியை, ஒரு இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக பிள்ளைகளோடு நின்றுதான் என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும், சிவப்பணியை செய்ய வேண்டும். அதனாலதான் 63 நாயன்மார்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் நாயன்மாராக யாரு? இன்னைக்கு மானக்கஞ்சாரர் அப்படின்னு ஒரு நாயனாரை பார்க்கின்றன, அவருடைய மகள் இல்லாத ஒரு நாயனார் அல்ல. அதே போல இன்னைக்கு அப்பூதி அடிகள்னு சொன்னா திருநாவுக்கரசு இல்லாத மகன், திருநாவுக்கரசு இல்லாம அப்பூதி அடிகள் அங்க இல்லை. ஆகையினால என்னன்னா அந்த ஒரு குடும்பமாக நின்று அந்த இறை தொண்டாற்றுவது அப்படின்னும் போது ரொம்ப மகிழ்வாக அவர்கள் அனைவருமே ஒவ்வொருவருமாக ஈடுபாட்டோடு இந்த வழிபாட்டை செய்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு கரவொலி எழுப்பி இந்த 2 பேருக்கு தானே ஒற்றுமையை சொன்னேன். யாருக்கு? அப்பர் பெருமானுக்கும் அம்மையாருக்கும். என்ன இன்னொரு ஒற்றுமை? என்ன ஒற்றுமை? அம்மா கேட்டாங்க, என்ன கேட்டாங்க? அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க இல்லை. சாமி திருவடியில எப்போதும் அம்மையார் பாட அப்பா என்ன பண்ணிட்டார்? அண்டமரம் நிமிர்ந்து ஆடும் அப்பனிடம் திரு ஆலங்காடுன்னு அவர் அண்டமரம் நிமிர்ந்து ஆடுகின்றார். அம்மையார் கீழே உட்கார்ந்து எப்பொழுதும் பதிகம் பாடிக்கொண்டே அப்படி திருவடி நிழல அமர்ந்து இருக்கின்றார்னு பார்க்கிறோம். அதே போல இன்னொருத்தர் யார் அப்படின்னா அப்பர் பெருமான். அமர்ந்து இருக்கக்கூடிய பேரு பெற்றவர் அப்படின்னா அம்மையாருக்கு அடுத்து அப்பர் பெருமான் தான் நம்முடைய சிவபெருமானுடைய திருவடி நிழலில எப்போதும் அமர்ந்திருக்கக்கூடிய பேரு பெற்றவர்னு பார்க்கணும். இந்த சேக்கிழார் தான் சொல்றார். ஏன்னா அவருக்கு தாண்டக வேந்தர், தாண்டக சதுரன்ல பேரு. அப்ப என்னன்னா திருநேரிசை, திருவிருத்தம் எல்லாம் பார்க்கும்போது திருத்தாண்டகம்னா தான் அவருக்கு தனி சிறப்பு. அதனால சொல்றார், நிறைவா என்ன பாடினார்? திருத்தாண்டகம் தான் பாடினார். நிறைவா அப்பர் பெருமான் திருப்புகழூர்ல அக்னீஸ்வர பெருமானோடு ஜோதியில கலக்கக்கூடிய காலத்துல இல்லையா, எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லார், கண்ணிலேன் மற்றுவோர் களைக்கண்ணில்லேன் கழடியே கைதொழுது காணின் நல்லால், 1 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. அப்பா, என்னுடைய கண்கள் இப்போ உன் திருவடியையே வணங்கி கொண்டிருக்கின்றன, என்னுடைய கரங்கள் உன்னுடைய திருவடியையே வணங்கி கொண்டிருக்கின்றன, என்னுடைய நெஞ்சமும் உன்னுடைய திருவடியை நினைத்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் 9 வாசல். ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டின் வேவதம் உண்ணம் கழடி, நாட்டி நாள் மலர் தூமி வளம் செய்ய வாட்டம் தீர்த்திடும் வான்மையூர் சென. என்ன அப்ப அங்கதான் அப்பர் பெருமான் இங்கேயும் சொல்லுவார், இந்த 9 வாசல்களும் அடைக்கும் போது இறைவனுடைய திருவடி நினைவு வருமா? நம்முடைய எண்ணத்துல வருமா? நெஞ்சத்துல வருமா? இல்ல அவருடைய திருவடியை தான் இந்த கரம் வணங்குமா நினைக்குமா? இருக்காது. அதனால அப்பா சிவபெருமானே, என்னுடைய கண்கள் உன்னுடைய திருவடியையே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய கரங்கள் உன்னுடைய திருவடியையே வணங்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய நெஞ்சமோ உன்னுடைய திருவடியே நினைந்து கொண்டிருக்கின்றது. ஆகியனால இதுவே நல்லது. எனக்கு இப்போ என்ன பண்ணு, அடைத்துக்கொள்ளு என்ன பண்றாருன்னா நிறைவா பதிகம் பாட, 1 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனேன்ட்டு. அது ரொம்ப அழகா ஒரு பணியை சொல்லியிருப்பார். ஏன்னா அப்பர் பெருமானுடைய பணி அப்படின்னாலே அவர் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லக்கூடிய 4 நெறிகள்ல இந்த சரியை என்கின்ற நெறியிலே நின்றவர். சரியை என்கின்ற நெறியில நின்றவர் தான். உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அடுத்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் ரொம்ப பேச விரும்பல. அப்ப சரியை கிரியை யோகம் ஞானத்துல பார்க்கும்போது சரியை அப்படின்னாலே இறைவனுடைய ஆலயங்களை என்ன பண்றது? திருவலக திருப்பணி. இந்த கையில தொடப்பும் பிடிக்கணும், கையில தொடப்பும் சொல்லக்கூடிய அந்த வாறுகோலை பிடிப்பதை. அப்பர் பெருமானுக்கு எது பிடிக்கும் அப்படின்னா, நம்ம செய்யறதுல அவருக்கு எது பிடிக்கும்? நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு கோயில்ல முதல்ல அந்த தொடப்பத்தை எடுத்து அந்த வாறுகோல் எடுத்து கோயிலை சுத்தம் பண்ணீங்கன்னா பிடிக்கும் அப்பர் பெருமானுக்கு. கோயில்ல இந்த சாணம் கொண்டு தெளித்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல நந்தவனத்துக்கு போய் நந்தவனத்துல கூடிய அந்த மலர்களை எல்லாம் பறித்து
அந்த பூக்குடலையை கொண்டு வந்து அதெல்லாம் நாள்தோறும் கட்டி கட்டி பெருமானுக்கு சாத்தினீங்கன்னா என்ன பண்ணிக்கோ, இன்னும் அப்பர் பெருமானுடைய மனசுல நீங்க எப்படி விடுவீங்க, அவர் நீங்க எல்லாரும் அவருடைய மனசுல முழுமையை இடம் பிடிச்சிருப்பீங்க. அதனால என்னன்னா இந்த சரி என்கின்ற நெறியில அப்பர் பெருமானே கடைசி வரைக்கும் என்ன பண்ணினான்றதை அந்த பதிகத்தை தான் சொல்லுவார். கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டு அடியே நாளிட்டு கூறி நின்று. தினந்தோறும் என்ன பண்றாருன்னா சிவருமானுக்கு உகந்த மலர்களிலே கொன்றை மலர், ஜடாமுடியில சுட்டிருக்கூடிய மலர், கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை. அது என்ன நாள்தோறும் பத்திரம் சொல்லக்கூடிய இலைகளிலே ஒன்றான வில்வதள மாலை, நாள்தோறும் என்ன பண்றாரு, வில்வ மாலை கொன்றை மாலை, இது ரெண்டுத்தையும் சிவபெருமானுக்கு திருப்பகலூர் பெருமானுக்கு அவர் சாத்திக்கின்றார்னு பார்க்கிறோம். கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டு அடியேன் நாளிட்டு கூறி நின்று. ஒவ்வொரு நாள் தவறாம என்ன பண்றாரு, அந்த மலர்பணி பத்திரம் சொல்லக்கூடிய இலைகளோடு கூடிய பெருமானை வழிபாடு செய்ததோடு மட்டுமல்லாது கூறி நின்று என்னன்னா நாள்தோறும் என்ன பண்றாரு, ஒவ்வொரு பதிகங்கள். ஏன்னா மலர் மாலைகள் கூட வாடிவிடும், ஆனால் பாமாலை ஒரு காலமும் வாடாதுன்னு பார்க்குறோம், வாரம்னு பார்க்கணும் இல்லையா. அதனால என்னன்னா புகழூர் பெருமானை நாள்தோறும் பதிகம் பாடி பாடி வணங்கினால கொய்யாடு கூவிளம் கொன்றை மாலை கொண்டடியே நாளிட்டு கூறி நின்று பொய்யாது செவடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியன் என்று பதிகம் பாடி நிறைவே என்ன பண்ணார், திருப்புகழூர் அக்னீச பெருமானோடு ஜோதியில கலந்தார்னு பார்க்கணும். அப்பர் பெருமான் ஓர் சித்திரை சரை நாளில்னு பார்க்கணும். இது அப்பர் பெருமான் இந்த ஜோதியில கலந்த நிகழ்வை சொல்லும் போது சேக்கிழார் பெருமான் தான் சொல்லுகின்றார், மண் முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை, மண் முதலாம் உலகேத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று, புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி, நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். அண்ணலார் சேவடிக்கு ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார், ஆண்ட அரசு அமர்ந்திருந்தார். இப்பவும் அப்பர் பெருமான் எங்க இருக்காருன்னா கைலாயத்துல சிவபெருமானுடைய சேவடி திருவடி கீழே என்ன பண்ற அப்பர் பெருமான் அமர்ந்த நிலையில தான் இருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கும் நம்முடைய அப்பர் பெருமானை எல்லாமல்ல பெருமான் ஆட்கொண்ட திருத்தலமாகி நம்முடைய திருப்பாதிரி புலியூர் கடலூர் திருப்பாதிரியில் பார்த்தீங்கன்னாலும் எப்படி இருப்பார், அப்பர் பெருமான் அமர்ந்த நிலையில தான் இருப்பார். திருப்பாதிரி புலியூர் போனீங்கன்னாலும் சரி. அதே போல அப்பர் பெருமான் திரு அங்கமாலை பாடி அந்த திங்களும் ஞாயிறும் தோயும் திருமடம் அமைத்து தங்கி இருந்த இந்த திருப்பூந்துருத்தில போய் பார்த்தீங்கன்னா கூட நால்வர் பெருமக்கள்ல அப்பர் பெருமான் எப்படி இருப்பார், அமர்ந்த நிலையில தான் இருப்பார். இங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகினாலே அப்பர் பெருமான் அம்மையாருக்கும் அப்பர் பெருமான் மட்டும்தான் எங்க இருக்காங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு முக்திகள்ல பார்த்துக்கும் போது சாரூப சாலோக சாமீப சாயுஜ்யம்ன்ற போது இந்த சாலோகம்னு சொல்லக்கூடிய கைலாயத்துல சிவருமானுடைய திருவடி கீழே இருந்து, ஏன்னா அந்த திருவடி இன்பம்ன்றது எப்பேற்பட்ட இன்பம் இல்லையா. அவர் தான் சொன்னார், மாசில் வீணையும் மாலை மதியம் மூசுவண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி. அந்த இணையடி எப்படி இருந்தது, மாசில் வீணை மாலை மதியம் வீசு தென்றலும் விங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கை, எப்பா எல்லாம் குளிர்ச்சி, மாசில் வீணையும் குளிர்ச்சி, வீசு தென்றலும் குளிர்ச்சி, இளவேநீர் காலம் குளிர்ச்சி, மூசு வண்டு அறை பொய்கையும் குளிர்ச்சி, எல்லாம் தன் என்று சொல்லக்கூடிய குளிர்ச்சி. அத்தனை குளிர்ச்சி பொருந்தி அந்த திருவடி கீழே இருக்கக்கூடிய காரணத்தினாலதான் அவருக்கு அந்த சுண்ணாம்பு காலவாயில இருந்த போது என்ன படல, அந்த நெருப்பு சுடவில்லைன்னு பார்க்கிறோம் பெருமாள். அதனாலதான் அந்த திருவடி இன்பத்தை அங்கே நுகர்ந்தார். முதல்ல அங்கேயே நுகர்ந்து அந்த இன்பம் இப்படித்தான் இருப்பதையெல்லாம் நினைச்சதுனாலதான் திரும்ப திரும்ப என்னன்னா அந்த திருவடிக்கு தான் அவர் விண்ணப்பத்தை வைத்தார். ரொம்ப அழகா நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் கூட பாடும்போது திருநல்லூர்ல சொன்னார், ரொம்ப அழகா அங்கதான் என்னன்னா அந்த திருவடிக்கு தான் விண்ணப்பம் வைத்தார், என்னுடைய மேல என்ன பண்ண திருவடி தீட்சை கொடுக்கணும்னு சொல்லும் போதும் திருவடிக்கு தான் விண்ணப்பம் வைத்தார். அங்க நல்லூருக்கு வான்னு சொன்னார். அப்போ சாமி திருவடியை வைக்கும் போது
இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய் பில்கி, இனமலர்கள் போது அவிழ்ந்து மதுவாய் பில்கி, நனைந்தனைய திருவடி, நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார், நல்லவாரே நல்லூர் எம்பெருமானார் நல்லவாரே. சாமி திருவடியில திருமுடியில இருக்கக்கூடிய கொன்றை மாலை அப்படியே தேன் சொரியுது. அந்த தேன் எங்க வழியுது? அப்படியே சுவாமி முகத்துல வழிஞ்சு அப்படியே திருமேனி முழுவதும் தோய்ந்து அவருடைய பாதத்துல வருது. எப்படி அந்த தேன் சாதாரணமா சிவனுடைய திருவடியே காண்பது என்பது அரிது, காண கிடைக்காத ஒரு பேரு. அதுவும் சாமி திருமுடி மீது சூட்டுகின்றார். தேன் துளிப்பட்டாலும் நாவில் பட்டாலும் தித்திக்கும். ஆனா அந்த திருமுடியிலிருந்து வந்த அந்த தேன் எங்க? சாமி பாதத்துல தொய்ந்து அப்படியே சாமி திருமுடி மீது என்ன பண்ற சாமி அவர்களாலதான் நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம்பெருமானார் நல்லவாறுன்னு சொன்னார். ஏன்னா அல்லவாறு யாருக்கு வச்சாரு? ராவணனுக்கு வைத்தார்னு பார்க்கிறோம். ஆகினாலே அந்த திருவடி என்பது எப்பேற்பட்ட இன்பம் என்பதை எல்லாம் உணர்ந்தனால்தான் சொன்னார், யாருக்கும் கிடைக்காத திருவடி, நான்முகனும் நாராயணனும் காண முடியாத திருவடி இல்லையா? அதனாலதான் தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் நான்முகனும் தேடி தேடனா தலைவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு கண்டு கொண்டவர் கைலை காட்சி கண்ட காலத்துல என்ன சொன்னார்? கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டு அறிய ஆதன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம். அவருடைய திருவடியை கண்ணால பார்த்தவர், திருவடியை தன்னுடைய திருமுடி மீது தாங்கியவர் யாரு? அத்தனை அடியார்கள். அப்பர் பெருமானுக்குத்தான் திருவடி காட்சியும் திருவடியை திருமுடி மீது பதிக்கும்படியான ஒரு பேரும் அந்த இன்பம் என்பது எப்படி இருக்குன்றதையும் அனுபவத்தின் வாயிலாக நம்ம எல்லாம் என்ன பண்றார்? அந்த இன்ப கடலிலே மூழ்கி திளைக்கும் விதமாக அந்த பதிகங்களாக தந்தவர் யாருன்னா அப்பர் பெருமானார் தான். அதனாலதான் அதில் அவர்கள் சொல்றாரு இல்லைங்க, இருமாந்தி இருப்பண்கள் காலர் தூக்கி விட்டுக்கிறார் அப்பர் பெருமான். இருமாப்புன்னு சொல்ற என்ன இருமாப்பியா இவங்களுக்குன்னு காரணம், யாருக்கும் கிடைக்காதது நமக்கு கிடைச்ச என்ன வந்துடும்? நமக்குள்ள ஒரு தனியா ஒரு மிடுக்கு வந்து. அதனால அப்பர் பெருமானுக்கு என்ன வந்துட்டு திருவடி, எப்பா யாருக்கும் கிடைக்காத திருவடி எனக்கு கிடைச்சதுனால இருமாந்து இருப்பண்களோ ஈசன் பல்கணர் தென்னப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழங்கு இருமாந்து இருப்பண்களோன்னு சொல்லி அந்த சேவடி கீழே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பேர். அழகா பார்த்த உடனே இங்க அப்பர் பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த ஒரு காட்சியும் இதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது. ஏன்னா ரொம்ப அரிது, எங்கேயுமே அப்பர் பெருமானே அமர்ந்த நிலையிலே எங்கேயும் வழிபாடு செய்வதை காண முடியாது. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அற்புதமான நம்முடைய வழிபாட்டு மன்றம், நம்முடைய காரைக்கால் அம்மையார் வழிபாட்டு மன்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மன்றத்தை இந்த இனிய நாளிலே, அதுவும் சித்திரை ஆயில்ய விண்மீனிலே இன்றைக்கு துவங்கப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இன்னைக்கு தான் நம்முடைய திருவாவூதுறை ஆதீனத்துடைய குல தெய்வமாகவும் குல தீபமாகவும் திகழக்கூடியவர் யாரு அப்படின்னா, தென்னூர் கடலும் வடநூர் கடலும் நிலை கண்டுணர்ந்த மாதவ சிவஞான யோகிகள் என்று போற்றக்கூடிய சிவஞான முனிவருடைய குரு பூசை நன்னாள் இன்னைக்கு தான். நம்முடைய இன்னைக்கு அவர் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்களுக்கு பாஷ்யம் சொல்லக்கூடிய பேருரையோ, இன்னைக்கு காஞ்சி புராணம் தொல்காப்பிய சூத்திர விருத்தியோ இவையெல்லாம் கிடைச்சிருக்காரு. ஆகையினால ஒரு ஆதீனத்துக்கு குரு முதல்வராக நமச்சிவாமூர்த்திகள் திகழ்ந்தாலும் குல தெய்வமாக குலதெய்வமாக போற்றக்கூடியவர் யார் அப்படின்னா நம்முடைய சிவஞான முனிவர் தான். இந்த அழைப்பிதழ் கூட அச்சிட்டு இருக்கும் போது அதை பார்த்தீங்கன்னா அந்த படம் போட்டு பக்கத்தில் போட்டோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க, இடையரா பேரன்பும். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்துருக்கோமா அப்பர் சாமி எப்படி இருப்பான்னு நமக்கு தெரியும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1300 வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர். அவர் இப்படிதான் இருந்திருப்பார் அப்படின்றத நம்மளால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அந்த காட்சி அவர் இப்படிப்பட்டவர்ன்றதை யாருன்னா சிவஞான முனிவர் தான் பாடுகின்றார். எங்கன்னா காஞ்சி புராணத்துல சொல்றார். காஞ்சி புராணத்துல சிவஞான முனிவர் தான் அப்பர் பெருமானை பற்றி பாடுகின்றார். இடையரா பேரன்பும். சிவம் அப்படின்னாலே அன்புன்னு அர்த்தம்னு பார்க்கிறோம். அந்த அன்பு எப்படி இருக்கு சிவபெருமான் கிட்ட அவர்கிட்ட? அவருக்கும் சிவபெருமானுக்கு இடையில இடையரா பேரன்பு, இடையரா பேரன்பு. மடை வாரும் இணை விழியும்.
கண்கள்ல எப்போதும் என்னன்னா அப்பர் பெருமானுடைய கண்கள்ல அந்த மழை கூட என்னவாகும்? இப்ப பாருங்க, மழையெல்லாம் இல்லை, நமக்கே வெக்கையா இருக்குது இல்லையா? இந்த மழை பெஞ்சா எப்படி ஜோடு கொட்டுமோ அது போல என்னன்னா அப்பர் பெருமானுடைய கண்கள்ல இந்த கண்ணீர் அப்படி வந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்னா இறைவனுடைய நினைந்து நினைந்து உருகக்கூடிய காரணத்தினால இல்லையா கண்கள்ல கண்ணீர் சொருகின்றனால இடையரா பேரன்பும் மழை வாரும் இணை விழியும் உழவாரத்தின் படையராம் உழவாரத்தின் படையரா திருக்கரமும். இது பார்த்தீங்கன்னாலே அங்கே கூட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? உழவாரப்படை. திருநாவுக்கரசர் தேவாரம் திருத்தாளம் அங்கே பார்த்தீங்கன்னா உழவாரப்படை என்ன இதெல்லாம் என்ன இருக்கு? அப்பர் பெருமான் எதை விரும்புவாரோ அங்கதான் வருவர். அவர் என்ன ஏன்னா காஞ்சிபுரத்துல தான், ஏன்னா காஞ்சி புராணத்துல தான் அப்பர் பெருமானை பற்றி நம்முடைய சிவஞான மொழி முழுவதையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்பர் பெருமானை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எப்படி வரவேற்றார்கள் அப்படின்னா, மற்ற ஊர்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒருத்தர் யாரும் விஐபி வராங்கன்னா என்ன பண்ணுவோம்? வரவங்களுக்கு மலர் பொக்கேன்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ளவர் வாஷும் புக்கை போய் ரெட்டி கொடுப்போம், இல்லை வாத்தியங்கள் இல்லையா மேலே தாளம் எல்லாம் கொடுத்து அவங்கள வரவேற்போம். பட்டணம் பல்லக்கு பரிவாரம் எல்லாத்தையும் கொடுத்து வரவேற்போம். ஆனால் அப்பர் பெருமானை காஞ்சிபுர சிவனடியார்கள் எப்படி வரவேற்றார்கள் தெரியுமா? அப்பர் பெருமான் காஞ்சிபுரம் ஊருக்குள்ள நுழைகிறார்னு கேள்விப்பட்டவொடனே காஞ்சிபுரம் சிவனடியார்கள் ஊர் எல்லையில போய் நிற்கிறாங்க. எல்லையில் நிற்கும் போது எப்படி நின்றார்கள் அப்படின்னா, எப்படி நின்றுப்பார்கள் நீங்களா சொல்லுங்க பாப்போம். அப்பர் பெருமான் எதை விரும்புவார் அப்படின்னா, அவருக்கு கையில என்னன்னா தொடப்பம் பிடிக்கணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் தொடப்பம் பிடிக்கணும்னாலே ஐயோ நான் போய் கோயிலில் தொடப்பம் எடுக்கிறதா அப்படின்னு நமக்குள்ள என்னன்னா, நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் எனக்கு எவ்வளோ தேவாரம் தெரியும், நான் எப்படி தெரியும், நான் எப்படி பாடுவேன், நான் எப்படி பேசுவேன், நான் எப்பேற்பட்ட என்கிட்ட வசதி வாய்ப்பு என்ன, என்னுடைய பொருளாதாரம் என்ன, நான் போய் தொடப்பம் பிடிக்கிறதா? நான் வீட்லயே ஆள் வச்சிருக்கிறேன் வீடு பெருக்கிறதுக்கு, நான் போய் தொடப்பம் பிடிக்கிறதா? இன்னைக்கு காலம் அப்படி மாறி போச்சு இல்லையா? ஆனா அப்பர் பெருமானுக்கு முதல்ல எதை பிடிக்கும் அப்படின்னா கையில தொடப்பம் பிடிக்கணும். முதல்ல தொடப்பம் பிடிக்கணும். அதனாலதான் நான் 2 பேரும் திருமுடியும் திருவடியும் காண்பேன்னு தேடினாங்க. யாரு? நான்முகனும் நாராயணனும் தேடினாங்க. சாமி காட்சி கொடுக்கல. ஏன்னும் போது அப்பர் பெருமான் சொல்றாரு, புக்கணைந்து புரிந்தளர் இட்டில நக்கணைந்து நறுமலர் கொய்தல சொக்கணைந்த சுடரொளி வண்ணனை மிக்கு காணலுற்றாரங்கிருவரே ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டீலர். இந்த பிரம்மா விஷ்ணு கையில எங்கேயாவது தொடப்பம் பிடிச்சாங்களா? பிடிக்கல. எங்கேயாவது சாணம் கொண்டு தெளிச்சாங்களா? தெளிக்கல. அப்புறம் எப்படி ஒரு காட்சி கொடுப்பார்? அப்புறம் எப்படியா? சும்மா கிடைக்குமா? சொக்கே சம்பாதம் சும்மா கிடைச்சிருமா? நீ எதையுமே சரியை நெறியிலே நின்று நீ எதையுமே செய்யாது, நான் அடிய காண்பேன் முடிய காண்பேன் எப்படி கிடைக்கும்? ஆகினால என்னன்னா அல்ல சொல்ற ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டீலர். அழகுன்னா தொடப்பன்னு அழகு கை கொண்டு. அதனால காஞ்சிபுரத்துல சிவனடியார்கள் எல்லாமே அப்பர் பெருமானை எப்படி வரவேற்றார்கள் பொழுது சேக்கிடார் பெரிய புராணத்தை சொல்றார். ஊர் எல்லையில எல்லாரும் என்ன நிக்கிறாங்க? எப்படி நிக்கிறாங்க? கையில வாறுகோன்னு சொல்லக்கூடிய திருவழகு, கையில பாத்தீங்கன்னா தோண்டி அந்த பசுஞ்சாணம் கரைக்கப்பெற்ற அந்த நீர், அதே போல உழவாரப்படை இல்லையா? ஏன்னா எப்படிப்பட்ட கோயில் காஞ்சிபுரம்ன்றது கல்வியில் கரையில்லாத காஞ்சி மாநகரத்துலதான் கட்சி பலதளியும் ஏகம்பத்தும் கைலாய நாதனையே காணலாமேன்னு ஒரு கோயில் 2 கோயில் அப்பர் பெருமான் சொல்ற. எத்தனை கோயில் அவர் காலத்திலேயே? கட்சி பலதளியும் ஏகம்பத்தும். அதனால அவர் காஞ்சிபுரத்துல ஆயிரக்கணக்கான சிவாலயங்கள் இருக்கின்ற காரணத்தினால என்ன பண்றார்? அப்படி உள்ள நுழைகின்றான உடனே அத்துணை அடியார்களும் அவருக்கு திருவழகும் தோண்டியும் அழகா கொண்டு என்ன பண்றாங்க? வரவேற்பு கொடுத்து அப்பர் பெருமான் வந்துட்டார் வாருங்கள் என்ன பண்றாங்க? அத்துணை சிவாலயங்களையும் புதுக்கினார்கள்னு பார்க்க சுத்தம் பண்ணி புதுப்பித்து சிவ வழிபாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது? எல்லாமே சைவ நெறியெல்லாம் கொண்டு இருக்கின்ற காலத்துல அப்பர் பெருமான் தான் வீரநடை போட்டு வந்தார்னு பார்க்கணும். அப்பர் பெருமானுக்கு காஞ்சிபுரம் நான் கூட பார்த்தீங்கன்னா வந்த உடனே காஞ்சியை பற்றிய பெருமையை தான் திரும்ப இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அவருக்கு ஆன்மார்த்த மூர்த்தி யாருன்னா கட்சி ஏகம்பர் தான். அப்பர் பெருமான் எத்தனை தலங்களிலே சிவாலயங்கள் சென்று வழிபாடு செய்தாலும் அப்பர் பெருமானுக்கு உண்டான ஆன்மார்த்த சிவபெருமான் யாரு அப்படின்னா ஏகாம்பரநாதர் தான். யாரு? ஏகாம்பரநாதர் தான். ஏன்னா இது அவர் தான் சொல்ற. ஒரு உரிமையுடைய பொருளை தான் நாம் என்ன பண்ணுவோம்? என்னோடதுன்னு சொல்ல முடியும். முருகப்பெருமான பார்த்த முருகப்பெருமான் யாரு? அவர் எனக்கு மட்டும் சொந்தம்னு சொல்ல முடியாது. அதனால நம் கடம்பனை நம்ம முருகன்
பெற்றவள் பங்கினன் நம் கடம்பன்னு அங்கேயும் சொன்னார். இன்னும் திருச்செந்தூர்லயுமே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லயும் முருகன் எப்படி இருக்காரு? ஜெயந்தி நாதராக சண்முகராக முருகப்பெருமான் திகழ்கின்றார்னு பார்க்கிறோம் இல்லைங்களா? அவங்க சொல்ற நம் செந்தில் மேய வள்ளிமணாளர்க்கு தரை கண்டாய் மறை காடுரையும் மணாளன் தானே. அப்ப நம்ம செந்தில்னு முருகனை சொல்லும் போதுல நம்ம கடம்பன் நம்ம செந்தில் சொன்னவரு ஏகாம்பரநாதரை சொல்லும் போது மட்டும்தான் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஏகம்பத்து என் ஈசன் நீயே என்றும், ஏகம்பத்து என் ஈசன் நீயே என்றும். ஏகம்பத்து என் ஈசன், என்னோட சிவன் யாருன்னா ஏகாம்பரநாதர் தான். என்ன பண்றார்? அப்பர் பெருமானே ஒன்றுக்கு 2 முறை சொல்றார். அதனாலதான் திருவையாறுல கூட பாத்தீங்கன்னா ஐயாரப்பர் நிக்கிறார். ஐயாரப்பர் முன்னாடி தான் நிக்கிறாரு. யாரை முதல்ல குறிச்சு பாடணும்? ஐயாரப்பரைய குறிக்கணும். ஆனா என்ன சொன்னாரு? எல்லா உலகமும் ஆனாய் நீயே. அடுத்த வரி ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞான சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லாவினர்கள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடியின் மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திரு ஐயாறு அகலாத செம்பர் ஜோதி. அப்போ எத்தனை தலங்கள் போனாலும் ஏகம்பத்தை நினைச்சு ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு சிவபெருமானையும் எப்படி பார்த்தார்னா, நம்ம கூட சிவபூஜை பண்றோம் அப்படின்னா ஆன்மார்த்த மூர்த்தி, ஆன்மார்த்த மூர்த்தியை தான் என்ன பண்ணும்? எத்தனை கோயில்கள் எத்தனை தலங்கள் தரிசித்தாலும் நம்முடைய ஆன்மநாயகர் யாரோ அவராகத்தான் ஒவ்வொரு பெருமானையும் வணங்க வேண்டும் என்பது சைவ மரபு. ஆகினாலே அற்புதமான அந்த தலத்தில் கொடுத்த வரவேற்பையும் அதனாலதான் காஞ்சி புராணத்துல தான் சிவஞான முனிவர் அழகா என்னன்னா அப்பர் பெருமானை நினைவு கூர்ந்து அழகா இந்த பதிகத்துல பார்க்கும்போது பாடல்ல இடையரா பேரன்பும் மழைவாரம் இணைவெளியும் உழவாரத்தின் படையரா திருக்கரம் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும். சிவபெருமான் திருவடி இல்லையா? அதனால சொல்ற பாருங்க, திருக்கரம் சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகைதன் ஞான பாடல் தொடையரா செவ்வாயும் சிவ வேட பொலிவழகும் துதித்து வாழ்வாம் என்று அழகாக அந்த அற்புதமான நம்முடைய அப்பெருமானை குறித்து வணங்கி நம்முடைய சிவஞான முனிவரை போல அவருடைய குருபூசை விழாவை முன்னதாக, ஏன்னா சித்திரை சதை இனிமேதான் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி அவரை நினைவு கூர்ந்து அவருடைய அருளை பெருமிதமாக நம்முடைய அம்மையார் காரைக்காலம்மையார் வழிபாட்டு மன்றத்தை இன்றைய நாளிலே நம்முடைய சிவஞான முனிவருடைய குருபூசை நன்னாள். அதே போல திருமுறைகள் ஓதாய், திருமுறைகள் நமக்கு தாய் என்று நினைவூட்டியவர் யாருன்னா தர்மபுர ஆதீனத்துடைய 26வது குருமகா சன்னிதானம் அவர்கள் தான். இன்னைக்கு அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர 100ஆண்டு விழா, இன்னைக்கு தான் அவருடைய 100ஆண்டு விழாவும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற சிறுகாட்டூரிலேன்னு பார்க்குறோம். ஆகினால என்ன ஒரு அற்புதமான இந்த நாளிலே, அதுவும் கோதூளி முகூர்த்தம்னு பேர். இந்த நேரம் இருக்கு இல்லையா, இந்த நேரத்துக்கு தான் கோதூளி முகூர்த்தம். பசுக்கூட்டெல்லாம் மேய்ச்சலுக்கு போய் திரும்பக்கூடிய காலம் எதுன்னா அந்த புண்ணியமான காலம் இந்த காலம்தான். இந்த ஒரு 4:30 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மாடெல்லாம் மேய்ச்சலுக்கு போய் திரும்ப எங்க வந்து அடையும்? அதுக்குண்டான இடத்துல வந்து அடையும். அதனாலதான் இந்த மன்றம்னு அவங்க பேர் வைக்கும் போதே பார்த்தேன். ஏன்னா சங்க காலத்துல இறை வழிபாட்டுக்கு உண்டான இடம் எதுன்னா கந்து பொதியில் மன்றம் கடம்பு சந்தி சதுக்கும் இதெல்லாம் பார்த்து திருமுருகாற்றுப்படையில நக்கீரர் சொல்லுவார். இந்த மன்றம் மன்று அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பசுக்களை எல்லாம் கட்டக்கூடிய இடத்துக்கு எதுன்னு பேருன்னா மன்றுன்னு பேர். மன்றம்னு பேர் பசுக்களை எல்லாம் கட்டுற இடத்துக்கு. இந்த மேய்ச்சலுக்கு போன பசுக்கள் எல்லாம் எங்க வந்து அடையுது? திரும்ப மன்றில் வந்து அடைகின்றதுன்னு பார்க்கணும். அது போலதான் இந்த உலகத்துல எல்லா ஆன்மாக்களும் அதாவது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றவாறு பிறப்புகளை எடுத்தாலும் அதாவது எல்லாம் கடைசியில எங்க வந்து அடையணும்? எங்க வந்து சேர்ந்தாகணும்? மன்றம் இல்லையா? நம்முடைய தென் தில்லை மன்றினுள் ஆடி போற்றின்னு சொல்லக்கூடிய நம்முடைய சிவருமானுடைய திருவடிக்கு தான் அத்துணை ஆன்மாக்களும் வந்து அந்த மன்றத்தை தான் வந்து சேர வேண்டும். ஆகியனால என்னன்னா இந்த நேரம் தான் திருவாரூர்ல தியாகேச பெருமானுக்கு சாயரட்சை, ஏன்னா சிவகலைகள் அத்தனையும் ஒடுங்கி நின்று வழிபாடு நடக்கூடிய காலமும் இந்த நேரம் தான் பார்க்குறோம். அற்புதமான இந்த கோதூளி முகூர்த்த காலத்திலே நம்முடைய காரைக்காலம்மையார் வழிபாட்டு மன்றமானது துவங்க பெற்று முதல் வழிபாடாக நம்முடைய நாவுக்கரசனுடைய குருபூசை பெருவிழா மிக சிறப்பான முறையில் இறை திருவருளும் குருவருளும் துணை நிற்க நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வருகை தந்தக்கூடிய சீர அடியாறு பெருமக்களாகி உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல
காமாட்சி அம்மையிடம் கொண்ட கட்சி திருவேகம்ப பெருமானுடைய பரிபூரண திருவருளும் நாவுக்கரசு பெருமானுடைய குருவருளும் கிடைக்க பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து அடியும் இந்த அளவில் நம்முடைய சிற்றுரை நிறுத்திக் கொள்கின்றேன். திருச்சிடும் பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வெற்றி வேல் முருகனுக்கு, வெற்றி வேல் முருகனுக்கு.